நாமத்துக்கு கம்மி உண்டாகட்டும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி யார்? ஆகவே 4 ப்ரீச்சர்ஸுக்காக 5 ப்ரீச்சர்ஸுக்காக லைனாக ஜாயின் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் இமெயில் பண்ணேன், ஃபோனில் கான்டாக்ட் பண்ணேன். சில பேர் சொல்கிறதெல்லாம் ரொம்ப வியக்கத்தரமாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கள் ஐயா 3 நாளைக்கு தான் பேசுகிறாரு, ரொம்ப வருஷமாயிடுச்சு. ஒருத்தர் சொல்கிறாரு, நானே டீல் பண்ணுவாங்க, நான் வர முடியாதுங்க, நான் பேசாமல் ஜாப் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஐயா ஞாபகம் வந்துச்சு. அப்போ ஐயாவை நான் கேட்டேன், நான் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணிட்டுருக்கேன், வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் 3 மணிக்கு. நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டாக 3 மணிக்கு பார்த்தா நான் கம்மி அப்படின்னு மெசேஜ், அதோடைய பஸ்ஸாக கொடுத்தாங்க. அவங்க மிஸ்ஸஸ் ஒரு 7 மினிட்ஸ் அவங்க சாட்சி சொல்லி அடிட்டு 45 மினிட்ஸில் அவங்க கற்றுக்கலாம். கிருபை என்கிறது நல்ல ஆண்டு. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையிலே எங்களை நம்மை கருத்துக்களாக தாழ்த்தி கொள்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடைய இருதயத்தின் சிந்தனை ஞானம் அமைக்கும் உனக்கே பிரீதியாய் இருப்பதாக. அலையா சந்தோஷமாக இருக்கீங்களா? உற்சாகமாக இருக்கீங்களா? கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் என் சந்தோஷமாக எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற மாதிரி தெரியுது. பார்க்கவே உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உள்ள அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல அற்புதமான வாய்ப்பினை கொடுத்த கடவுளுக்கும் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 3 மணி நேரம் பேசி தான் பழக்கம். ஆனால் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு கின்னஸ் ப்ரோக்ராம், கின்னஸ் ரெக்கார்டில் வர வேண்டிய ப்ரோக்ராம். ஏன்னா எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க, 27 ப்ரோக்ராமை 2 மணி நேரத்தில் எப்படி முடிப்பாங்கன்னு நான் யோசிச்சுதான் இருக்கேன். ஒரு லிஸ்ட்டு 27 போட்டுருக்கு, ஆனால் 2 மணி நேரத்தில் எப்படி முடிப்பாங்க பார்த்தா கரெக்டாக 2 மணி நேரத்தில் முடிக்கிற லெவலில் சொல்கிறாங்க. அந்த பொறுப்பை வேறு என் கையில் கொடுத்தாங்க, அதுதான் எனக்கு இப்போ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். ஏன்னா வார்த்தைக்குள்ள போனால் அது வேறு மாதிரி டீட்டெயில்ஸ் போகும். அதனால் நான் வந்து இந்த கிறிஸ்மஸ் நம்முடைய பண்டிகையை எவ்விதமாக நாம் ஆசரிக்க போகிறோம் என்ற ஒரு கருத்தோடு கூட உங்களோடு நான் பகிர்ந்துக்கலாம். என்னுடைய பெயர் ரமேஷ். அப்படின்னா நான் எந்த குடும்பத்தில் வந்துடுவேன்? இந்து குடும்பத்தில். எத்தனை பேர் இந்து குடும்பத்தில் வந்தான்னு சொன்னீங்க? ஓகே, எல்லாருக்கும் தப்பாக சொல்லிட்டீங்க. இதுதான் என்னுடைய ஊழியம். ஏன்னா இந்த பேர் சொன்னோன்னு ஒரு முத்திரை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? இவர் வந்து இந்து குடும்பம். முதல்ல நம்ம அதிலிருந்து வெளியே வரணும், அப்போதான் கிறிஸ்மஸே கொண்டாடணும். ஏனென்றால் முதலே ஐயா சொன்னார், இயேசு கிறிஸ்து வந்து மதம் என்று ஒன்றை, இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றுங்கள் என்று தான் சொன்னார், எப்படி என் மதத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. மதம் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு. ஆன்மீகத்திற்கு நாம் சொல்லுகிற பெயர் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ மதத்திற்கு பல பெயர்கள் உண்டு, ஆனால் ஆன்மீகம் என்பது ஒன்றே ஒன்றுதான், அது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அவரோடு வைத்திருக்கிற உறவு, நல்லுறவு, சாட்சியுள்ள வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒன்றை ஒன்றுதான். ஒன்று ரட்சிப்பின் அனுபவம், இன்னொன்று பரலோகத்தின் நிச்சயம், இடைப்பட்டு இருப்பது சாட்சியுள்ள ஜீவியம். அந்த சாட்சியுள்ள ஜீவியத்திலே நாம் செய்கிற எல்லாமே அது நற்கிரியைகளாக அவருக்கு சாட்சியுள்ள காரியங்களாக இருக்க வேண்டும். அதனால் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற கொண்டாட்டம் என்பது அது கிறிஸ்துவின் பிறப்பின் தினத்தை கொண்டாடுகிறோமா அல்லது அவர் பிறப்பின் நோக்கத்தை கொண்டாடுகிறோமா என்பதுதான் கேள்வி.
Do we celebrate the purpose of his birth or just a day? இந்த தினத்தை நாம் கொண்டாடுகிறவர்களாக இல்லாமல் நோக்கத்தை கொண்டாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நோக்கத்தை கொண்டாட வேண்டும் என்றால் நாம் மதத்திலே இருக்கக்கூடாது, மதத்தை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும். ஏனென்றால் மதத்திற்கு பல பெயர்கள் உண்டு. தண்ணீர் என்றாலும் தண்ணீர், வாட்டர் என்றாலும் தண்ணீர், பானி என்றாலும் தண்ணீர், வெள்ளம் என்றாலும் தண்ணீர், நீரு என்றாலும் தண்ணீர், நீரு என்றாலும் தண்ணீர், ஜலம் என்றாலும் தண்ணீர், கங்கை என்றாலும் தண்ணீர், கூவம் என்றாலும் தண்ணீர். எல்லா தண்ணீரையும் நாம் எடுத்து குடித்து விடுவதில்லை. எந்த தண்ணீர் நம் தாகத்தை தீர்க்கிறதோ அது ஆவிக்குரிய வாழ்க்கை. அடிக்கடி சொல்லணும்னு சொல்லிவிடுவாங்க. ஏன்னா நான் நிறைய சர்ச்சில் சொல்லுவேன், அலுவலில் சொல்லுவேன். நானும் சிஎஸ்சி சர்ச்சில் வந்து அலுவலில் சொல்லணும்னு அவ்வளோ ஏற்படுவாங்க. நானும் கேட்டேன், இவர் அவ்வளோ பெரிய கேட்டால் வந்தாது, நல்லா தான் சொன்னீங்க, அலுவலியா வந்தாக்கா ஆளே இல்லையா அப்படின்னு. நான் மறுபடியும் கேட்பேன், ஆளே இல்லையா இல்லைன்னா அலுவலியா சொல்லுவேன். அதனால் இந்த மதத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று எதற்காக சொல்லுகிறேன் என்றால், பெயரிலே ஒன்றும் கிடையாது. பெயர் சொல்லி நம்ம வந்து கிறிஸ்தவ பேரு, இந்து பேருலாம் ஒன்றும் கிடையாது. அதுதான் என்னுடைய ஊழியம், அதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். மல்லிகா என்று சொன்னால் அது இந்து பெயர். ஜாஸ்மின் வச்சா இளவரசன் அப்படின்னா இந்து பெயர். பிரின்ஸ் அப்படின்னு வச்சா, ரோஜா அப்படின்னா இந்து பெயர். ரோஸ் அப்படின்னு வச்சா எப்படிங்க இங்கிலீஷ்ல வச்சா கிறிஸ்தவ பேரு, தமிழ்ல வச்சா இந்து பேரு. எப்படி வளர்ந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான தலையாக. ஏன்னா நாம் அந்நியர்களாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் வந்து எல்லாருமே விஷ் பண்ணுவோம், கிறிஸ்து ஜெயந்தி வாழ்த்துகள் அப்படின்னு தான் அனுப்புகிறோம். ஏன்னா அந்த கிறிஸ்மஸ் போடுறது கூட அவங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் அது ஏதோ. ஏனென்றால் ஏற்கனவே நமக்கு ஒரு பேர் இருக்கு, வெள்ளக்கார கடவுளே கும்பிடுறாங்க. They are worshipping a foreign god. Do we do it? நமக்கு அந்த are we worshipping a foreign god? ஏசு கிறிஸ்து இங்கிலீஷ் பேசுனே கிடையாது. அவர் கோட் சூட்டு போட்ட மாதிரி இது வரைக்கும் எந்த போட்டோவும் நம்ம பார்க்கல. அவர் பிறந்தது பாலஸ்தீனம், அவருடைய சீஷர்கள் ஆசியர்கள். ஆனால் அவர் வந்து வெள்ளக்கார கடவுளோட பேரை யார் வாங்கி கொடுத்தது? நம்ம தான் வாங்கி கொடுத்தோம். பழி ஒரு இடத்து பாவம். ஜீசஸே பார்த்தாருன்னா அவங்க பார்த்தா என்னப்பா இது, நான் வந்து தாடி வச்சுட்டு இருந்தேன், நான் தலைமுறை வச்சுருந்தேன், அங்கி தான் போட்டுட்டு இருந்தேன், இவ்வளோ ப்ரூஃப் இருக்குது, ஆனால் என்ன போய் வெள்ளக்கார கடவுள் எப்படி சொல்கிறாங்க? ஏனென்றால் நாம் அவ்விதமாக அந்நியப்பட்டு விட்டோம். அதுதான் இந்த மாதிரி பெயர் வித்தியாசமாகலாம் வருது. அப்படிலாம் கிடையாது. வெங்கடாச்சலபதினு ஒரு பேர் இருக்கு. இல்லைடா இவருக்கு வந்தவுடனே இப்படியெல்லாம் ஆரம்பிச்சாரு, இந்த பேரெல்லாம் நாங்கள் உச்சரிக்க மாட்டோம், இதை போய் இப்படி சொல்றாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. உச்சரிப்பது வேறு, தொழுது கொள்வது வேறு. உச்சரிக்காமல் இந்தியாவில் வாழ்வு கிடையாது, உங்களுக்கு ஆதார் கார்டே கிடையாது. ஏன்னா நீங்கள் பிள்ளையார் தெருவில் இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லி தான் ஆதார் கார்டு எழுதுறவங்க வந்து கேட்பாங்க, தெரு பேர் என்னம்மா அப்படின்னா நாங்கள் அந்த பெயரை உச்சரிக்க மாட்டோம், நீங்களே போய் பார்த்து வந்து எழுதணும்னு சொல்ல உங்களுக்கு ஆதார் கார்டு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். நீங்கள் வந்து வெளியே இருந்து வாங்க, வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணியேங்க வரும்போது 2 இட்லியும் வடையும் வாங்கிவாங்க, எந்த ஹோட்டலில் அப்படின்னு நான் கூட அந்த பேர் சொல்ல மாட்டேன். அங்கே நீங்கள் சொல்லுவீங்க முருகன் இட்லியில் வாங்கிவாங்க, 5 சட்னி கொடுப்போம் அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா? ஆனால் நம்ம டீச்சர்ஸ், கிறிஸ்டின் டீச்சர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கும், அட்டன்ஸ் எடுக்கும், அது பழனியில் கூட்டு தான் ஆகும். உன் பேர் நீயே சொல்லிட்டு எழுதிச்சு ப்ரெசன்ட் மிஸ் சொல்கிறாங்க சொல்லி விட்டீங்க. இல்லை, பி ப்ராக்டிக்கல். நான் மற்றவர்களுக்கு அந்நியர்களாக இல்லாமல் அவர்கள் ஏன்னா நம்ம வைக்கிற பெயர் தான் வீட்டின் பெயர் கூட பெராக்கா பெத்தேல் அப்படின்னு வைக்கும்போது அவன் சொல்லுவான், கண்டிப்பாக பாருங்கள் கொடுக்குறேன். உண்மையாக நாம் எப்படி அந்நியப்படுகிறோம் என்பதற்காக சொல்லி. பெண் என்றால் பாவம், கடம் என்பது கடப்பது, அசலம் என்றால் மலை, பதி என்றால் புருஷன். வெண், கடம், அசலம், பதி. வெண் என்பது வெப்பம், வெப்பை, இதெல்லாம் பாவத்தை குறிக்கிற சொல். கடம் என்பது கடந்து போவது, அசலம் விருதாச்சலம், இமாச்சலம், அசலம் என்று முடிகிறதெல்லாம் அது மலையை குறிக்கிற சொல். பதி என்றால் புருஷன். வெண், கடம், அசலம், பதி. வெங்கடாச்சலபதி என்றால் மலையின் மேல் பாவத்தை கடந்த புருஷன் என்று அர்த்தம். அதிர்ச்சியில் இருக்கீங்களா, இந்த அதிர்ச்சியாவே மறந்துட்டீங்களான்னு ஒரு அதிர்ச்சி.
ஆர் என்றால் தண்ணீர், அயனம் என்றால் படுத்திருப்பது. என்னுடைய வேதாகமத்தின் 2வது வசனமே அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாராயணன் என்பது பரிசு ஆவியானவருக்கு தான் பொருந்துகிறது அப்படின்னு நான் சொல்றேன். முருகு என்றால் அழகு, முருகன் என்றால் அழகன், அவர் சௌந்தரியம் உள்ளவர் என்று என்னுடைய வேதம் சொல்லுகிறது. அந்த பெயரும் இவருக்கு தான் பொருந்துகிறது என்று நான் சொல்கிறேன். அப்போ நான் எழுந்திருக்கும் போது உட்காரும் போது முருகான்னு சொல்லணுமா கேட்கக்கூடாது. வானத்தின் கீழே மனிதருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை, சொல்லப்படவில்லை, அறிவிக்கப்படவில்லை, தெரிவிக்கப்படவில்லை என்று சொல்லப்படவில்லை, கட்டளையிடப்படவே இல்லை. ஆகையால் நமக்கு அந்த நாமம் ஒன்றுதான். ஆனால் மற்ற நாமங்களையும் நாம் தெரிந்து கொண்டால் மற்றவர்களுக்கு நாம் சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல முடியும். அதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். நிறைய நம்ம பாடலை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு பாருங்க, பாட்டிற்கு நம்ம எவ்வளவு நேரம் துதி C.S. Lewis சொல்றாரு. அவர் எப்படி சொல்றாருனாக்கா, worshiping is the inner health which is audible. Inner health which is audible. எவ்வளவு அழகாக சொல்றாரு பாருங்க. உன்னுடைய உள்ளான ஆரோக்கியத்திற்கு ஒலி வர வேண்டும் என்றால் நீ துதி என்று சொல்கிறார். துதித்தால் அது நமக்கு என்ன வந்தா, உன்னுடைய உள்ளான ஆரோக்கியத்திற்கு ஒரு சத்தம், ஒரு ஓசை, ஒரு ஒலி கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். அதனால இன்னொரு சொல்றாரு, அவர் யூரோக்ளைடன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர். அவர் சொன்னாரு, if you want to sing and if you want to sing your favorite song, you sing that song and you will realize that your problem is better than your voice. உங்களுக்கு பாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நல்ல பாட்டை பாடுங்க. பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் உங்க பிரச்சனையை விட அந்த பாட்டு ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு 3 பேர் மறித்து விட்டார்கள். அதுல 3 மதத்தை சார்ந்தவர்கள், அதுல கிடைத்தவரும் வருவார். எல்லாமே கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இறந்த உடனே மேல போயிருக்காங்க. அப்போ பேர் தான் என்ட்ரன்ஸ் எழுந்தாங்க. ஒரு கதை. அவர் அந்த முத்து வாசல் என்று சொல்லுகிறார்களே, அந்த வாசல் நின்றுட்டு, வாங்க நீங்க இன்னைக்கு இறந்ததுனால உங்களுக்கு ஒரு கன்சிடரேஷன் கொடுக்குறோம், கிறிஸ்துமஸ்ன்றதுனால பரலோகத்துக்கு போனோம்னா உங்களை செக் பண்ணுவேன், ஒரு சிம்பாலிக்கா கிறிஸ்துமஸை நீங்க சிம்பலைஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து காட்டுங்க. அப்போ முதல்ல இவர் என்ன பண்ணலாம், பாக்கெட் தேடி பார்த்து எடுத்தா லைட்டு, சிகரெட் லைட் இருக்கான்னு சொன்னா பீட்டர் கேட்டாரா, என்னப்பா இது, நான் சிம்பல் ஆஃப் கிறிஸ்மஸ் கேட்டேன், இதுதான் கேண்டிலுக்கு சிம்பல் அப்படின்னு அவன் சொல்லுவான். நீங்க கண்டிப்பா நாளைக்கு தான் போகணும். அடுத்து இன்னொரு, சரி நீ எடு, அவர் பாக்கெட்ல விட்டு பார்த்துட்டு வேணாம் ஒரு கீ செயின் எடுத்தாரு. என்ன கீ செயினை காட்டு, கிறிஸ்மஸ்ல இதுன்னு என்ன சம்பந்தம், அவன் எப்படி ஆக்டி, திஸ் இஸ் பெல் அப்படின்னு. நோ, இட் இஸ் நாட் ஆப்ட், பெட்டர் கோ டு ஹெல் அப்படின்னு. அடுத்து கிறிஸ்டின் வந்தாரு. அவர் கடைக்கு குழந்தைக்கு ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி போயிருக்காரு. அந்த போகும்போது அவரே இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, இந்த கையில பாக்கெட்ல கொடுத்தாரு ஒரு குட்டி பொம்மை, இந்த கையில இந்த பாக்கெட்ல கை விட்டாரு. இது 2 பொம்மை, ஒண்ணு இந்த பக்கம் கழுத பொம்மை, இந்த பக்கம் தவளை பொம்மை. இது என்ன கிறிஸ்துமஸ், இதுதாங்க கேரல் அப்படின்னா. புரியுது? கேரல் பாடுறவங்க கழுத பாட்டு தவளை மாதிரி கத்துறாங்க அப்படின்னு. நீ கண்டிப்பா நீ என்ன பண்ணணும், பரலோகத்துக்கு போக சொல்லி ஆரம்பிச்சார். இன்றைக்கு நம்ம எதுல முக்கியத்துவம், இந்த பாடல் என்பதிலே அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். துதிப்பது தவறல்ல, துதிக்க வேண்டும். அந்த துதி ஆராதனையை காட்டிலும் வார்த்தை என்பது அது இன்னும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்யும். பாடலை விட வார்த்தை தான் ஆத்துமாக்களை அதிகமாய் கொண்டு வந்தது என்பது வரலாறு. பாடலை காட்டிலும். அதனால நாம என்ன பண்ணணும்னா, வார்த்தைக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இங்க அறிந்து கொள்கிறோம். ஜீசஸ் பாடினாரா இல்லையா? புது அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அப்படின்னா ஜீசஸ் மட்டும் சைலண்டா இருந்தாரு, மீதி 11 பேர் பாடினார் அர்த்தம் இல்லை. அவரும் சேர்ந்து பாடினார், இயேசு கிறிஸ்துவும் பாடினார் என்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த மரியாதையின் பாடல் என்று நாம் இன்றைக்கு பார்த்தோம். அந்த மரியாதையின் பாடல் என்று வரும்போது மரியாள் பாடிய பாடல்களுக்கு
என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் என்றால் ஒரு 4 விதமான பாடல்களை பார்க்கிறோம். ஒன்று வந்து the songs of Christmas என்று சொல்லும்போது the Simeon song, அதாவது Nunc Dimittis அப்படின்னு சொல்லுவாங்க. Nunc Dimittis, that is called Simeon song, சிமியோனின் பாடல். அடுத்து வந்து the angel song, அதாவது Gloria அப்படின்னு சொல்லப்படுகிறது. எல்லாமே லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அடுத்து வந்து Zacharias song, சகரியாவின் பாடல், அது பெனடிக்டஸ் என்று சொல்லப்படுகிறது. அது ஆசீர்வாதத்தின் பாடல் என்று சொல்லப்படுகிறது. மரியாளின் பாடல் வந்து the Magnificat என்று சொல்வார்கள். அது மரியாளின் பாடல். ஆனால் இந்த மரியாளின் பாடலை குறித்து சொல்லப்பட்டது லூக்கா நற்செய்தி நூலில் மாத்திரம்தான். அந்த லூக்கா நற்செய்தி நூலிலே ஒரு விஷயத்தை முக்கியமாக நம்ம பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி நூல், லூக்கா எழுதியதாக 2 நூல்கள், ஒன்று லூக்கா நற்செய்தி நூல், இன்னொன்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அந்த 2 நூலின் கடைசி வசனத்தை பாருங்க, யாராவது கொஞ்சம் வாசிங்க. லூக்கா கடைசி வசனமும் அவ்வளவுதான், துதித்துக் கொண்டிருந்தார்கள். அது முடிவடையாத ஒரு நூலாகத்தான் இருக்கிறது. முடிவே இல்லை, தொடர்ந்து துதித்துக் கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லி முடிக்கப்படுகிறது. அங்கே முடிவு இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய கடைசி வசனத்தை பாருங்க. உபதேசித்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப நம்ம வந்து இந்த கிறிஸ்துமஸ்ல லூக்கா நற்செய்தி நூல் கடைசி வசனத்தையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய கடைசி வசனத்தையும் நாம் சம்பந்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று துதித்துக் கொண்டே இருப்பது, இன்னொன்று பிரசங்கித்துக் கொண்டே இருப்பது. துதித்துக் கொண்டே இருப்பது என்பது அவருடைய மகிமையை துதிப்பது, நமக்கு கொடுத்த வாழ்வை துதிப்பது, வாழ்வை குறித்து அவருக்கு போற்றி துதிப்பது. போற்றி துதி மனமே, அது போற்றி பாடுவது என்று வரும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வசதி எல்லாமே, நம் வாழ்விலே பாராட்டப்பட்ட எல்லா கிருபைகளுக்காகவும் நாம் துதிக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒன்று, அவர் நமக்கு கொடுத்த கடைசி கட்டளை, அன்பின் கட்டளை. என்ன கட்டளை அது? சகலமே எங்க போய் ஜாதிகளுக்கும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அப்ப அதுக்கு அடுத்து பவுல் என்ன சொல்றாரு? நற்செய்தியை அறிவிக்க வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. அதை அறிவிக்காவிட்டால் அதான் நீங்க சத்தமா சொல்லுவோம். அல்லேலியாவோட சத்தமா சொல்ல வேண்டியது ஐயோ. ஐயோனால என்னது? பாவம். நற்செய்தி அறிவிக்காவிட்டால் அது நமக்கு பாவம். ஆனா இன்றைக்கு யாருக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டது என்று வரும்போது ஞானிகளை குறித்து சொன்னார். ஞானிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. இன்னொரு யாருக்கு அறிவிக்கப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ 1, 2, 3 பாருங்க. முதலில் ஒரு தேவதூதன், அவர் வந்து நற்செய்தியை அறிவித்தார். அடுத்து 2 யார் என்றால் யோசேப்பு, மரியாள். 1 next 2, அந்த 2 பேரும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அவர்களுடைய பணியை அவர்கள் செய்தார்கள். அடுத்து 3 பேர் தேடி வந்தார்கள் என்று நாம் சொல்கிறோம். யார் 3 பேரு? ஞானிகள். 3 பேருன்றதெல்லாம் வந்து நாம 3 பரிசு பொருட்களை வைத்து கணக்கு போடக்கூடிய கரெக்டா 3 பேரான்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த 3 என்று வரும்போது 3 பரிசுகள் என்று வரும்போது 1, 2 and 3. ஆனால் மேய்ப்பர்களை குறித்து எண்ணிக்கை சொல்லவில்லை. மேய்ப்பர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் மேய்ப்பர்கள். அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது அடையாளமாய், எது அடையாளமாக சொல்லப்பட்டது என்றால் முன்னடைவு. ஞானிகளுக்கு சொல்லப்பட்டது எது அடையாளம்? நட்சத்திரம். அப்ப இந்த நட்சத்திரம் என்பது அவர்களுக்கு, அவர்கள் புரியும் வகையிலே அவர்களுக்கு அடையாளம் சொல்லப்பட்டது. இவர்கள் புரியும் வகையிலே இவர்களுக்கு அடையாளம் சொல்லப்பட்டதுதான் முன்னடைவு. அப்ப ஆண்டவர் எவ்வளவு அழகா வந்து அதை திட்டமிட்டு அவர் செயல்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது மரியாள் அந்த 7ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருப்பாருங்க? அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னடையிலே கிடத்தினாள். இது வந்து ஏதோ அவங்க வந்து அசந்தர்ப்பமாகவோ தற்செயலாகவோ செய்தது அல்ல. மரியாள் வந்து அந்த முன்னணியில் கிடத்தியது ஏதோ தற்செயலாக நிகழ்ந்த நிகழ்வு அல்ல. ஏன்?
தற்செயலாய் நடந்த நிகழ்வு அல்ல என்றால் 12ஆம் வசனத்திலே தேவதூதன் மிக தெளிவாக சொல்வது என்ன என்றால், காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். ஆண்டவர் முதலே முன்குறித்தார். தேவதூதன் அங்க போய் பார்த்துட்டு வந்து மேய்ப்பர்கிட்ட சொல்லல, முதலிலேயே இது முன்னணியில் அவள் அதை கிடத்த வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருந்தது. கடவுளின் சித்தத்தை அவள் நிறைவேற்றினாள், அவளே அறியாமல் நிறைவேற்றப்பட்டது. அதை தான் அங்கே மேய்ப்பர்கள் சென்று அங்கே அறிவிக்கிறார்கள். மேய்ப்பர்கள் யாருக்கு அறிவித்தார்கள் என்றால், தேவதூதன் யாருக்கு அறிவித்தார் என்றால், மேய்ப்பர்களுக்கு அந்த நல்ல செய்தியை அறிவித்தார். மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி. மேய்ப்பர்களுக்கு இயேசு கிறிஸ்து பிறகு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்போ முதல்ல செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது? யார் முதல் கேரல் பாடுறது? அந்த முதல் கேரல் யார்கிட்ட பாடினாங்க? இயேசு கிறிஸ்து பிறந்ததை அறியாதவர்கள் பாடுவதற்கு பேர் தான் கேரல். ஆனால் நம்ம யாருக்கு போய் பாடிருக்கோம்? இயேசு கிறிஸ்து பிறந்தவங்க வீட்டிலேயே போயிட்டாங்க. ராத்திரி 12 மணிக்கு அவங்க தட்டி எழுப்பி தூக்க கருத்தில் இருந்தவங்க அவங்களுக்கு போய் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி அது வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு முன்னாடி கொடுத்து, போன வருஷம் நீங்கள் சமோசா தான் கொடுத்தீங்களாட்டி இந்த முறை நீங்கள் கேக் கொடுத்துறீங்கன்னா அந்த ஆண்டி வீட்டில் பிரியாணி தராங்க. அதுவா கேரள்? முதல் அறிவிக்கப்பட்ட நற்செய்தி செய்தி என்றாலே நீங்கள் ரேடியோவை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஆகாஷ்வாணின்னு சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? இன்றைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ்வாணி என்பதனுடைய பொருள், ஆகாஷ் என்றால் வானம், வாணி என்றால் செய்தி. வானத்திலிருந்து வந்த செய்திக்கு பெயர் தான் ஆகாஷ்வாணி. முதல் ஆகாஷ்வாணி நம்ம பைபிள்ல தான் அந்த வார்த்தையே வரும். வானத்திலிருந்து வந்த செய்தி. அந்த ஆகாஷ்வாணியை நம்ம யார்கிட்ட சொல்றோம்? நம்ம தெரிஞ்சவங்ககிட்டயே சொல்லிட்டு இருக்கோமே, அது நியாயமா? இனி ஏதும் நம்ம என்ன பண்ணுறோம்? கேரல் என்பது, அந்த துதித்து பாடுவது என்பது நம்முடைய மகிழ்வுக்காக மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் அது சொல்லப்பட வேண்டும், மற்றவர்களுக்கும் அது அறிவிக்கப்பட வேண்டும். ஏன் நான் நோக்கத்தை கொண்டாடினால் அது அவர்களுக்கு சென்று சேரும். ஆகையால் நாம் எப்படி அவர்களுக்கு சொல்லுகிறோம்? வசனம் நமக்கு, வசனத்தின் அடிப்படையில் விசுவாசம் நமக்கு, விசுவாசத்தை பலப்படுத்திக் கொண்ட வார்த்தை நமக்கு, எல்லாமே நமக்கு. ஆனால் சத்தியம் சொல்ல செல்லும் போது அவர்களுக்கு இதை காட்டிலும் அநேக காரியங்கள் அவர்களுக்கு உண்டு. அதை நாம் எவ்விதமாக வெளிப்படுத்துகிறோம்? அந்த வெளிப்படுத்துவதற்கு நான் எவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்வில் நான் ஒளியாக உலகத்திற்கு நாம் எப்படிருக்கோம்? வெளிச்சமாக இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. உலகத்திற்கு நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள். அப்போ ஒளியாக இருக்கிறீர்கள் என்று வரும்போது 2 விஷயம் இருக்கு. 2 which is faster, whether it is light or sound. Light தான் faster, அப்புறம் தான் sound. அதுக்கு என்ன உதாரணம்? முதல்ல மின்னல் அடிக்கும், அப்புறம் தான் இடி அடிக்கும். அப்போ காஸ்பல் இடி அடிக்கிறது, மின்னல் தான் நம்மளுடைய டெஸ்டிமோனியல். நீ முதலில் மின்னலாக இரு, அதற்கு பின்ன வாயை திறந்து போய் சொல்லு. 8 மணி இடி அடிக்காது. அது லாஜிக்காகவே இருக்காது, இல்லாஜிக்காது. முதல்ல இடி அடிக்கக்கூடாது. நான் பிரகாசமாக இருக்கிறேனா? நான் ஒளியை பெற்றவனாக இருக்கிறேனா? இந்த உலகத்துக்கு ஒளியாக நான் இருக்கிறேனா? ஆகையால் என்னுடைய சாட்சியுள்ள ஜீவியம் அது மின்னலாய் இருக்கிறது. நான் சொல்லுகிற சத்தியம் அது இடியாய் இடிக்கப்பட வேண்டும். முதலில் மின்னல் தான் இடியை அறிவிக்கும். இடிக்கு அடையாளமே மின்னல். அப்படித்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்ப அந்த அடையாளம் என்று வரும்போது பாருங்க, ஞானிகள் என்று சொல்றோம். Do you think that they are wise? Really wise? எப்போதுமே வைஸ்மேன் அப்படின்னா வருது. வைஸ் உமனை பற்றி நம்ம யாருமே படிக்கவே மாட்டேங்கிறோம், பேசவே மாட்டேங்கிறோம். நிறைய பேர் வந்துருக்கீங்க. வைஸ் உமன், வைஸ் விமனும் இருக்காங்க. இவர்கள் 3 பேர் சொல்றோம், அங்க 3 பேர் இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், மரியாள், எலிசபெத், அன்னாள், 3 பேரும் வைஸ் விமன்.
அந்த 3 வைஸ்மேன் பத்தி நம்ம பிரசங்கமே பண்றது இல்லை. ஆனால் வைஸ்மேன் வந்து என்ன பண்ணாங்க, பாதி வழியை பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த அவங்க வந்து நட்சத்திரத்தை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணவே இல்லை. யோசிச்சு பாருங்க, நட்சத்திரம் போய் ஏறுவது வீட்டு வாசல் இருந்துச்சு, எங்க போச்சு? அப்ப இவங்க ஏறுவது இருக்க போறாங்க. நீ பார்த்தது நட்சத்திரத்தை பார்த்த பின்பு நீ நட்சத்திரத்தை பின்பற்றினாயா அல்லது உன் சுய புத்தியில் சாய்ந்தாயா? ஞானிகள் தங்கள் சுய புத்தியில் சாய்ந்ததினால் ராஜாவாக பிறக்க போகிறவர் எங்கே என்று சொல்லி ராஜாவிடத்திலேயே போய் கேட்டு அது ஒரு பிரச்சனை தான் கிரியேட் ஆச்சு. அப்ப ஆண்டவர் பாருங்க, முதலில் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அந்த அடையாளத்தை நீ புரிந்து கொள்ள முதல் you need a discerning spirit. You need that. If you have wisdom, you should have the discerning spirit. ஆண்டவருடைய வார்த்தையை நீ அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அவருடைய அடையாளத்தை அறிந்து கொள்வதற்கு உனக்கு அந்த ஞானேந்திரிய உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த ஞானேந்திரிய உடையவர்களாக அவர்கள் இருந்திருந்தால் ஆண்டவர் தெளிவாக காமிச்சிட்டாரு. அந்த உடனே அவங்க என்ன பண்ணிருக்கணும், நேரடியாக அவங்க போயிருக்கணும். 6 மைல் இந்த பக்கம் திரும்பி போயிட்டாரு. ஆக்சுவலாக அவங்க எங்க போயிருக்கணும், நேராக பெத்லகேம் போயிருக்கணும். ஸ்டார் அங்கதான் போகுது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாதியில இங்க போனாங்க. இங்க போனதுக்கு அப்புறம் அதற்கு பின்பாக வசனங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதற்கு பின்பு ஏரோதை சந்தித்த பின்பு அந்த நட்சத்திரம் சென்று பிள்ளை இருக்கிற ஸ்தலத்தின் முன்பே போய் நின்றது. பாருங்க, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தை ஒரு இடத்துல நிறுத்தின. சரி, போயிட்டு வந்து நீ இங்கே அடையாளம் பார்த்தீங்கன்னா அங்க நிறுத்தி திரும்ப இவங்க மொழிபெற வந்ததுக்கு அப்புறம் அது மறுபடியும் போது அதை ஃபாலோ பண்ணாங்க. வழிய நேரடியாக அவர்கள் செல்லவில்லை. என்னை பொறுத்தவரை அவங்க ஏனென்றால் அவர்களுடைய தேடல் எவ்விதமாக இருந்தது. இயேசுவை தேடியதிலே 3 தேடல்கள் உண்டு. ஒன்று ஞானிகளின் தேடல், அவர் ராஜாவை தேடினார்கள். 12 வயதிலே மரியாள் பிள்ளையாக தேடினார். இங்க பிள்ளையை காணணும். அந்த மரியாளமும் பாருங்க, 12 வயசு குழந்தை தொலைச்சிட்டு இயேசு கிறிஸ்துவை தொலைத்தவர்கள் தெரியாது. ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு, உலகம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்ம 12 வயசுல தொலைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, என்னையமா தேடினீங்க, அவரே திருப்பி ஒரு கேள்வி கேட்டாரு. அங்க கிளாரிட்டி வேற கொடுக்குறாரு. யோசேப்பு அப்பா இருங்க, நான் இருந்த எங்க அப்பா வீட்டுல ஒரு அலுவலகத்தில் மிக தெளிவாக வசனம் தெளிவாக இருக்கிறது, வரலாறு தெளிவாக இருக்கிறது, வார்த்தை தெளிவாக இருக்கிறது, எல்லா வெளிப்பாடுகளும் தெளிவாக இருக்கிறது. ஆனால் நாம் அதை புரிந்து கொள்கிறோமா? அப்ப அவங்களுடைய தேடலும் பாருங்க, உறவின் முறையும் தேடினார்கள். சொந்தக்காரர்கள் போய்க்கிறாங்க. என் பிள்ளைய பார்த்தீங்களா, அந்த 2வது தேடல் ரொம்ப ஒரு அருமையான பெண் சீஷியாக இருந்த மனதிலே நாம் மரியாதை எங்க போய் தேடினாங்க, கல்லறையிலே போய் தேடினார். மரித்தவர்களிடத்திலே தேடினார்கள். நாம் எந்த தேடலில் இருக்கிறோம்? ஒருவேளை நான் இன்றைக்கு கல்லறை அருகே இருக்கிறேன்னா, இல்லது என் உறவுகளுக்கு மாத்திரமே. பாருங்க, நிறைய பேர் எங்க இவங்க இறந்துட்டாங்க, இந்த வருஷம் எங்களுக்கு கிறிஸ்துமஸே இல்லை. எப்படி இருந்தாங்க Jesus birth, how we celebrate the birthday அப்படின் போது முதல்ல ட்ரெஸ் யாருக்கு எடுப்போம்? நம்ம வீட்டில் வந்து ஒரு குழந்தைக்கு பர்த்டே பாய்க்கும் முதல்ல ட்ரெஸ் எடுப்போம். நம்ம அப்படி எடுத்துக்கணும். முதல் ட்ரெஸ் யாருக்கு எடுக்கணும்? தாத்தா வயசானவங்க முதல்ல அவங்களுக்கு எடுத்துக்கணும். ட்ரெஸ்ஸை உங்களுக்கு கொடுத்து தாத்தா எடுக்கிறாரு. நெத்தில சிலுவை வாங்கி கொடுக்குறாரு. 3 சிலுவை இருந்துச்சு. தாத்தா எந்த சிலுவை போடுறாரு? லெஃப்ட் ரைட் சிலுவை வந்து ஒர்க் அவுட் ஆகாது, நடுவில் இருக்க சிலுவை தான் ஒர்க் அவுட் ஆகும். தாத்தா வந்து நல்லா அவர் வந்து உண்மையான விசுவாசியாக கரெக்ட் சிலுவை போடுவார். நம்ம எவ்வளவு பாரம்பரியத்தில் ஊறிவிட்டோம் என்பதுக்காக சொல்றேன். பர்த்டே பாய்க்கு முதல் ட்ரெஸ் எடுக்கணும். இந்த சகோதரராகிய சிறியரில் யாருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். நான் என்ன பிரசனத்துக்காக சொல்றேன்னு நினைச்சிக்காதீங்க. எங்க வீட்டில் நாங்கள் முதல்ல ஜீசஸ் இருக்கோம், பர்த்டே பாய்க்கு தான் ட்ரெஸ் எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் போல ஒரு மன வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு முதல்ல அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரெஸ் எடுக்கணும். நான் இதை பெருமைக்காக சொல்லவில்லை. ஃபர்ஸ்ட் யாருக்கு எடுக்கணும்னா பர்த்டே பாய்க்கு தான் எடுக்கணும். யோசிச்சு பாருங்க, நம்ம அப்பாவுக்கு பர்த்டே போது ஏஜா மாத்திட்டே போகும். அவருக்கு 32 வயசு
இருக்கும்போது வேற ட்ரெஸ்ஸு சொல்லுவோம், 50 வயசு வரும்போது வேற ட்ரெஸ்ஸு, 65 வயசு வரும்போது என்ன பண்ணுவோம், அப்பா இப்போதான் ஜிப்பாதான் போடுறாங்க அதை வாங்கி வருவோம். இன்னும் கொஞ்சம் தள்ளும் போது அதெல்லாம் வேணாம், இங்கேயே எப்போது இதுதான் இருக்காரு, ஒரு ஷால் வாங்கிட்டு இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி கணக்கு போடணும்? 2025 + 33 இன்னைக்கு ஜீசஸுடைய வயசு பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 2500 வருஷம் வயசு வருது. அப்போ எவ்வளோ பெரிய ஜிப்பா எடுக்கணும், எவ்வளோ பெருசாக வளர்ந்துருப்பாரு. நாம் இன்னும் வந்து என்ன பண்ணுறோம், ஆறாரோ அப்போ 33 வருஷம் வளர்ந்துற மறுபடியும் தொட்டில் போட்டு ஆட்டி அதில் கந்தை பொதிந்தாருன்னு நம்ம பாட்டை பாடி அந்த கந்தை பொதிந்தாருன்னு பாடுறதுக்கு எல்லா லேடிஸும் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் ஒன்றா போய் நன்றியில் ஒரே மாதிரி பாட்டு சொல்லுவாங்க. அந்த பட்டுப்புடவையை கட்டிக்கிட்டு அது வேற பாடுறோம். போர்ச்சுகீஸ்காரர் ரொம்ப தெளிவாக இருக்கான், உள்ள ட்ரெஸ் ஒன்று போடுவாங்க, வெளியே ஜீசஸ் அதே கந்தையில தான் பட்டுருக்கோம். நாம் எவ்விதமாக நோக்கத்தை கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை பண்டிகை கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறோமா? ஏனென்றால் கடவுளுடைய ராஜ்யம் பிரியாணியும் கலகலாவும் அல்ல. வசனங்களை மாற்றி சொல்றேன், ருசிப்பும் பிடிப்பும் அல்லன்னு சொல்லாம கடவுளுடைய ராஜ்யம் பிரியாணியும் கலகலாவும் அல்ல. கான்சன்ட்ரேட் முதல்ல கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுத்தாரு. அந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்கே வந்து என்ன ஆயிடுச்சு, 300 வருஷம் ஆயிடுச்சு. 300 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொண்டாடிய பண்டிகை இது. 12 சீஷர்கள் அறியாத பண்டிகை, பவுலுக்கும் தெரியாது, பேதுருக்கும் தெரியாது. கடைசியாக வெளிப்படுத்த விசேஷம் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 100 வருடம் கழித்து எழுதிய யோவான் அன்பான சீஷன் சொன்னீங்களா, தோல்ல சாஞ்சார அவங்க கூட இந்த ஃபெஸ்டிவலே தெரியாது, நாமும் கண்டுபிடிச்சது. ஆனால் இதை எதற்கு கொண்டாடாமல் இருக்கக்கூடாது, ஆனால் கொண்டாடினால் அது அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். It should be a meaningful Christmas. You should celebrate in a meaningful way and it should be useful to others. அப்படித்தான் நம்ம பண்ணணும். யோசிச்சு பாருங்க, யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி கிறிஸ்துமஸ் விஷ் பண்ணாங்க, பதில் நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் அப்படி சொல்லுவீங்க. எல்லாரும் ஹிந்து ஃப்ரெண்ட்ஸில் ஃபோன் பண்ணணும்னு சொல்லுவீங்க. அவங்களுக்கும் நீங்கள் என்ன சொல்லணும்? தேங்க்யூ சொல்லக்கூடாது, அங்கேயே நம்ம அவுட்டு. யோசிச்சு பாருங்க, நமக்கு கிறிஸ்தவர்கள் விஷ் பண்ணும்போது விஷ் த சேவன் சொல்லிடுறோம். ஆனால் இந்துக்களாக இந்து நண்பர்களோ யாராவது தோழியோ பண்ணால் நம்ம வந்து பதிலுக்கு விஷ் த சேவன் சொல்கிறோமா, தேங்க்யூ சொல்லிடுறோம். அக்கா ஹாப்பி கிறிஸ்துமஸ்க்கா அப்படின்னு சொன்ன உடனே அது நீங்கள் விஷ் த சேவன் அது சொல்லணும். இல்லை நான் சரஸ்வதி பேசுகிறேங்க அப்படின்னா, சரஸ்வதி தான்மா நீ பேசுகிறேன் எனக்கு தெரியுதுமா, சரஸ்வதி உனக்காக ஒன்று அவர் பிறந்தாரு, விஷ் த சேவன் சொல்லணும். அதை சொல்லி சொல்லும் போது நாம் நற்செய்தியை சொல்லுவதற்கு அதை பயன்படுத்திக் கொள்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்றால் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு வருஷமும் 25ஆம் தேதி நமக்கு கிடைக்குது. அந்த வாய்ப்பை நாம் எவ்விதமாக பயன்படுத்திக் கொள்கிறோம்? அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லும் வகையிலே அதை பயன்படுத்திக் கொள்கிறோமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஏனென்றால் நம்முடைய இலக்கியங்கள் நம்முடைய வேதம் மாத்திரமல்ல, இந்து இலக்கியங்களில் கூட அவ்விதமாக சொல்லப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கோ பவானிதி தம்ப்ராஹா சோஹோ வாசாம் முகாம்பிதா ஈஷா அத சாமம் இவ்விதி குமாரி கர்ப்ப சம்பவா. அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் பாருங்க, அதனுடைய பொருளே எவ்விதமாக இருக்கிறது என்றால், சாகா என்னும் மன்னன் அவன் நீ யார் என்று கேட்கும்போது, நான் கன்னியின் வயிற்றில் பிறந்த கடவுளின் குமாரன், என்னுடைய பெயர் ஈசா என்னும் தேசியா. இது வந்து பாபு ஸ்கந்தம் என்கின்ற ஒரு புராணத்திலே வருகிறது. இது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? இதுவும் தெரியாது, நமக்கு அறுபது. இதையும் நம்ம முழுசா படிக்கல, அதையும் நம்ம முழுசா படிக்கல. அதற்காக தான் நீங்க பவுலடியில அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக ஒரு காரியத்தை சொல்லுவார். நாம் அவருக்குள் அசைகிறோம், இருக்கிறோம், எல்லாம் உங்கள் புதவர்களிலும் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கத்துக்கிட்டே இல்லை. எடுத்த உடனே தேவத்தோட ஒரே குமாரின்னு அவங்களுக்கு உங்களுக்கு நீங்க வச்சுக்கணுமா? நாம் அதை அவர்களுக்கு சொல்ல பயன்படுத்திக் கொள்ளுகிறோமா? ஏனென்றால் பாகஸ்கந்தம் என்று சொல்லப்படுகிறது என்ன சொல்லுகிறது?
பிறப்பார். அவர் தமது 30வது வயதிலே காயஸ்கனா என்னும் மரணம் எனும் காயஸ்கனா எனும் ஆற்றில் மூழ்குவார். அதை சொல்லிவிட்டு மேசியா என்றும் பெயர் பெறுவார் என்று சொல்லப்படுகிறது. இது பாகவதத்திலே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர்களுடைய உங்களுடைய புலவர்களும் இவ்விதமாக சொல்லுகிறார்கள். சைவ இலக்கியத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, திருவந்தியார் பாடல் என்பது மிகவும் அற்புதமான அதனுடைய 40 பாடல்கள் தாழிசை பாடல்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்ல நேரையில் உங்களுக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை அழகாக சொல்லப்பட்ட ஒரு பாடல் 2 வரி தான். அகலமாய் யாரும் அறிவர் அறிந்து சகலமாய் வந்ததென்று உந்தி வர தானாக தந்ததென்று உந்தி வர. அகலமாய் என்றால் பார்க்க முடியாது, கடவுளை யாரும் பார்க்க முடியாது. அகலமாய் யாரும் அறிவர் கடவுளை உருவம் இல்லாதவரை பார்க்க முடியாது. சகலமாய் வந்தது என்று உந்தி வர. அவர் ஒரு உருவத்தை பெற்றுக்கொண்டு ஒரு மனித உருவத்தோடு இங்கே வந்தால் தானாக தந்தது என்று உந்திப்பார். அவர் தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்று போற்றி பாடு என்று சொல்லப்படுகிறது. அதுவும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பாடுகிறது. ஆனால் நம்ம இதை தெரிஞ்சுக்காம இருக்கோம். அதையும் நாம் சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் சொல்லலாம். நம்ம மேய்ப்பர்கள் சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்க? அந்த வசனம் சொல்லுங்க. நற்செய்தி, அப்புறம் சமாதானம் பூமியிலே மனுஷர்கள். ஓகே, இது பாருங்க, இது நாரத பக்தி சூத்திரம்னு ஒண்ணு இருக்கு. நாரத பக்தி சூத்திரம். நாரதருக்கு இங்க என்ன சம்பவம் இருக்கா பாருங்க. அதுல முதாந்தே பிகாரோ நிருத்யாந்தி தேவதா சனாதா சேயம் பூல் பவதி பூல் பவதி. முற்பிதாக்கள் மகிழ தேவதூதர்கள் கொண்டாட இந்த உலகம் ஒரு ரட்சகரை பெற்றுக் கொண்டது. அது தெளிவா இருப்பாரு. அப்ப இந்த வசனம் யாருக்கு பொருந்துகிறது? கொடுப்பது யோசிப்பாங்க. ஒரு குழந்தை சொன்னா ஜாதகம் எழுதுவாங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறந்த போதும் எழுதப்பட்டது. ஏசாயா 9:6. அது என்ன சொல்லியிருக்கு? 2 விஷயம் இருப்பாங்க. பிரசன்ட் டென்ஸ்ல ஒண்ணு இருக்கும், பாஸ்ட் டென்ஸ்ல ஒண்ணு இருக்கும். பிறந்தார் என்பது பிரசன்ட் டென்ஸ், கொடுக்கப்பட்டார் என்பது. ஆனா எது எப்ப நடந்தது? கொடுக்கப்பட்டது அப்புறமா இருந்தது. இந்த பூமியிலே பிறந்தார், சிலுவையிலே கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. பூமியிலே குழந்தையாய் பிறந்தார், சிலுவையிலே குமாரனாக கொடுக்கப்பட்டார். அப்ப கொடுக்கப்பட்டது முடிந்து விட்டது. ஏனென்றால் உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட பிறந்தார் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் பிறக்கவில்லை. ஏனென்றால் நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி நூலிலே பிறந்தார் என்றிருக்கும், லூக்கா நற்செய்தி நூலிலே பிறந்தார் என்றிருக்கும், மார்க்கு நற்செய்தி நூலிலும் அது சுத்தமாக சொல்லாமல் நேரடியாக அவருடைய 30வது வயதை குறிக்கும். யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால் அதில் தான் உங்களுக்கு தெளிவான செய்தி அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல் வசனம் படிங்க. இது பொதுமொழி பெயர்ப்புல படிச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆதியிலே வார்த்தை இருந்தார் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவர் கடவுளோடு இருந்தார், அவர் கடவுளாகவே இருந்தார். அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் இருந்தார். அவரு இருந்தார். எப்போ? இந்த பிகினிங். அந்த ஆதியாகமத்தின் முதல் வசனமும் ஆதியிலே என்று சொல்லப்பட்டிருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஆதியிலே என்று சொல்லப்பட்டிருக்கும். இருந்தார் என்பதை நாம் பார்த்து விடுகிறோம். அடுத்து 11ஆம் வசனம் வாசி பாருங்க. வந்தார். முதல்ல இருந்தார், இப்ப அவரு வந்தார். 14ஆவது வசனம், அவர் என்ன பண்ணார்? வந்தவர் எப்படி மாறினாரு? மாம்சமாக மாறினார். எதுவுமே பாருங்க பிறந்ததாக குறிப்பிடப்படாது. பிறந்ததாக இருந்தார், வந்தார், அடுத்து என்ன பண்ணாரு? மாம்சமானார். அதனால இருந்தவர், வந்தவர், மாம்சமானவர். அவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திற்கு வேண்டுமானாலும் அவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறார். நீங்க படிச்ச அதே 9:6 ஆங்கிலத்தில் வாசிங்க. 9:6 of Isaiah 9:6.
For unto us a child is born. அப்புறம் unto us given, son is given, child is born. முதல் அந்த வசனத்துடைய ஆரம்பம் FOR ன்னு ஆரம்பிக்கும், முடிவு வந்து GAVE என்று முடியும். ரெண்டையும் சேர்த்து பாருங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பிறந்ததை மன்னிப்பிற்காக, forgiven. கொடுக்கப்பட்டது எதற்கென்றால் மன்னிக்கத்தான், கொடுக்கப்பட்டது ரட்சிக்கத்தான், கொடுக்கப்பட்டது மீட்கத்தான், கொடுக்கப்பட்டது பகவத்திற்காக, கொடுக்கப்பட்டது மீண்டும் வர, கொடுக்கப்பட்டது எல்லாமே நம்முடைய மீட்பிற்காக, ரட்சிப்பிற்காக, நம்முடைய ஊழியத்திற்காக, நாம் மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுவதற்காக. ஆகையால் நாம் அது என்னை விழுந்த கடமை என்பது எப்பொழுது எனக்கு புரியும் என்றால், நான் சங்கீதம் 22:10 படிங்க. சங்கீதம் 22 கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட பொழுதே உமது சார்பில் விழுந்தேன். பாத்தீங்க, நம்ம எங்க விழுந்தோம்? அவரது சார்பில் விழுந்தேன். நான் அவரது சார்பில் விழுந்தேன் என்பது எனக்கு தெரிந்து விட்டால் என் மேல் விழுந்தது என்ன என்று என்பது புரிந்துவிடும். என் மேல் விழுந்தது அந்த கடமை என்ன என்பது எனக்கு எப்பொழுது புரியும் என்றால், நான் அவரது சார்பில் விழுந்தேன் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும், நான் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை நான் செய்வதற்கு என்ன செய்கிறேன்? யோசிச்சு பாருங்க. பீட்டர் லார்சன் என்பவர் மிக அழகாக கிறிஸ்துமஸை குறித்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க. Jesus' life is bracketed in between. Jesus' life is bracketed in between a virgin's womb and an empty tomb. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை இரண்டு காரியங்களுக்கு இடைப்பட்டிருக்கிறது. ஒன்று, கன்னியின் வயிற்றில் பிறந்து காலியான கல்லறை வரை. ஹல்லேலூயா. அதோட இன்னொன்று சேர்த்து சொல்றாரு, என்னன்னா அவர் நோய் என்ட்ரியில வந்து நோய் எக்ஸிட்ல போயிட்டாரு. ஒரு அல்லேலூயா. நோய் என்ட்ரியில வந்தார். இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஒரு கன்னியின் வயிற்றில் நுழைவது என்பது சான்ஸே கிடையாது. நோய் என்ட்ரியில வந்தார். ஒரு கல்லறை விட்டு வெளியே போறதுக்கு சான்ஸே கிடையாது. நோய் எக்ஸிட்ல போயிட்டாரு. தட் இஸ் அவர் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹி இஸ் அவர் ஹீரோ. ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய ஆல். ஹி இஸ் எவ்ரிதிங். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் நம்ம திரும்ப திரும்ப இது பர்த்டே செலிப்ரேஷனா இல்லாம அவர் பிறந்ததின் நோக்கத்தை கொண்டாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர் பிறந்ததின் நோக்கத்தை கொண்டாடுவதற்கு நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு வரும் யாராவது நம்மகிட்ட எங்க சத்தியம் சத்தியம்ங்களா என்னன்னு சொல்லுங்க, எவ்வளவு கேட்கிறாங்க. யாருமே கேட்க முடியாது. கேட்கலாம் உடனே அப்படின்னு அவர் கேட்கிற கேள்வி கொடுக்கிற, நாம் கேட்காத சத்தியத்தை கொடுக்க வேண்டாம். நாம் அவர்களுக்கு அவர்கள் கேட்காத சத்தியத்தை சேர்த்து கொடுக்க வேண்டும். கேட்க கொடுங்க, கூட ஒரு ட்ராக்ஸ் வச்சு கொடுங்க. நான் அதை தான் செய்வேன். யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஃபெஸ்டிவலாக தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இதுவே, அதாவது என்னன்னாக்கா டர்க்கி ரெவல்யூஷன் ஒன்று வந்தது. அது என்னன்னா, பிரியாணியில டர்க்கி பிரியாணி செய்யலாமா வேணும்னு ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அது ஓட்டிங்கே வந்து டர்க்கி ஓட்டிங் கிறிஸ்மஸ் அப்படின்னு முதல் ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணும்போது டர்க்கி ஓட்டிங் கிறிஸ்மஸ்னு ஒன்று நடந்தது. ஜனங்கள்லாம் வந்து ஓட்டு போடணும், இந்த கிறிஸ்மஸுக்கு நம்ம டர்க்கி பிரியாணி சாப்பிடலாம். எந்த அளவில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்னு பாருங்க. அது அல்ல, நாம் உண்டு மகிழ்வது அல்ல, தொண்டு செய்கிற பண்டிகை. அவருக்காக தொண்டு செய்கிற பண்டிகையாகத்தான் இது இருக்க வேண்டும். அதுதான் நாம் எப்படி வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோம். டிம் டெபோ என்கின்ற ஒரு நல்ல ஒரு பேஸ்பால் பிளேயர், அவர் பேர் வந்து டிம் டெபோ. நீங்க எங்க போய் பாருங்க, இன்டர்நெட்ல போய் நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா டிம் டெபோ பேஸ்பால் பிளேயர். அவன் பேஸ்பால் வேர்ல்டு கப் மேட்ச் ஆடிட்டு இருக்கும்போது அந்த நெத்தில வந்து யோவான் 3:16 எழுதிட்டு விளையாடணும். ஒரே நாள்ல 1,00,000 பேர் போய் கூகுள்ல சர்ச் பண்ணி யோவான் 3:16 என்னன்னு சர்ச் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்கா பிரஸ் மீட் போய் அவங்க கேட்குறாங்க,
அந்த டிப்டோ கிட்ட 1,00,000 பேர் யோவான் 3:16 பார்த்தார்களே, இதை குறித்து நீ என்ன நினைக்கிறார்? 1,00,000 பேருக்கு 3:16 தெரியல என்பதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். உண்மையா இல்லையா? Am I preaching the gospel? Am I sharing the gospel? Am I having the responsibility to tell about Jesus? Am I doing it? Or am I celebrating only Christmas, only celebration, only festival? No! We are not supposed to do so. This is not a celebration. This is to celebrate Christ, because He asked us to do something important, very important, something important He asked us to do. அந்த செலிப்ரேஷன் நம்ம பண்ணுறோமா? என்னுடைய செய்தி அவ்விதமாய் சென்று சேருகிறதா? நான் பேசுகிற வார்த்தை, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நான் சொல்ற செய்தி அவர்களை அழைக்கிற செய்தியாக இருக்க வேண்டும். பண்டிகைக்கு அழைப்பதாக அல்ல, ரட்சிப்புக்கு அழைப்பதாக இருக்க வேண்டும். டேவிட் லாட்ஜ் என்ற ஒரு மிகப்பெரிய நாடக ஆசிரியர், அவருடைய நாடகம் 1 வருஷமா நடக்குது ஒரு அமெரிக்க தேசத்துல. 1963ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி என்ன நடந்தது சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? நவம்பர் மாதம் 22, 1963 அந்த தேதியில அந்த நாடகம் நடக்கிறது. நாடகத்துல ஒரு காட்சி என்ன என்றால், டெய்லி அந்த ஒரு சீன்ல ரேடியோ ஆன் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரிஜினல் ரேடியோவே வைப்பாங்க. ஏன்னா அந்த சீன் கரெக்டா அந்த 7 மணி நியூஸ் வர மாதிரி வரும். அப்படிதான் அவங்க கால்குலேட் பண்ணி அந்த டிராமா அவங்க டைரக்ட் பண்ணியிருந்தாரு அந்த டேவிட் லாட்ஜ். அப்போ அந்த 7 o'clock அதை ஆன் பண்ணிட்டு ஒரு நியூஸ் வரும், அந்த சீன் போயிட்டு இருக்கும். அந்த நான் சொன்ன அந்த தேதி என்று அதே போல ரேடியோ ஆன் பண்ணாங்க. கென்னடி வாஸ் ஷாட் டெட் அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்டார் என்ற செய்தி வந்தது. அரங்கத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் போய்விட்டார். ஏன்? கற்பனையாக நடக்கிற அந்த நாடகத்தை விட உண்மை செய்தி அவர்களை அங்கே சென்று பார்க்க செய்தது. உண்மையான செய்தி அது அவர்களை அழைக்கிற செய்தியாக இருக்கும், அனுப்புகிற செய்தியாக இருக்கும், அவர்களை மாற்றுகிற செய்தியாக இருக்கும், உத்வேகத்தை கொடுக்கிற செய்தியாக இருக்கும், உள்ளார்ந்த அனுபவத்தை கொடுக்கிற செய்தியாக இருக்கும். டேவிட் லாட்ஜ் அதை எழுத பாருங்க, எவ்வளோ வருஷம் நடந்தது. இன்னைக்கு உண்மையான ஒரு செய்தி வந்தோடனே டிராமா முடியுது இல்லை, எல்லாரும் கென்னடி டெத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா கென்னடியின் மரண செய்தி உண்மை செய்தி. இது நாடகம் என்பது கற்பனை. இன்றைக்கு உலகம் முழுவதும் கற்பனையிலே தவழ்ந்து கற்பனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கு. கற்பனையான கடவுள், கற்பனையான தெய்வம் எல்லாமே கற்பனையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. உண்மை செய்தியை நாம் சொன்னால் அவர்கள் எல்லாம் உண்மைக்கு ஓடுவார்கள் என்பதுதான். அதற்கு நாம் இந்த பண்டிகையை கொண்டாடுகிறோம். This is my question. அதனால்தான் உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்பியது இதுதான். இது போன்ற ஒரு பண்டிகையை நாம் ஒரு பண்டிகையாக, ஒரு கொண்டாட்டமாக இல்லாமல் அது நற்செய்தியை அறிவிப்பதற்கு ஒரு கருவியாய் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். It should be a meaningful Christmas. எக்ஸ்பிரஸ் போடாதீங்க. எக்ஸ்னாலே என்ன இருக்கும்? யாரும் தெரியாதுன்னு இருக்கும். எக்ஸ்பிரஸ் உலகம் போட்டா தெரியும். அதை எக்ஸ்பிரஸுக்கு போடாதீங்க. விஷ் யூ ஹேப்பி கிறிஸ்மஸ். அதை விட கிறிஸ்து ஜெயந்தி வாழ்த்துகள் போடுங்க. இன்னும் அந்நியமாக இல்லாமல் இருக்கும். அது மாத்திரமல்ல, நான் தகுதி படைத்து நாம் தகுதியானவனா என்ற அந்த ஒரு கேள்வியோடு நாம் விஷ் பண்ணணும். நான் தகுதி உள்ளவனா? இதை கொண்டாட நான் தகுதி உள்ளவனா? எப்படி சொல்றேன்னா, வருத்தப்படாதீங்க. ஃபோன் பண்ணி யாருக்கோ விஷ் பண்றீங்கன்னா முதல்ல ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டுங்க. இப்போ நம்ம இந்த வீட்டில் ஒருத்தருக்கு விஷ் பண்றோமே, அந்த வீட்டில் நம்ம பொண்ணு இருக்கோம். அது முடியாதுன்னா டோன்ட் விஷ் அண்ட் டோன்ட் செலிப்ரேட் கிறிஸ்மஸ். யூ ஆர் அன்ஃபிட் டு டூ ஸோ. யூ ஆர் அன்ஃபிட் டு செலிப்ரேட் கிறிஸ்மஸ். உண்மையாகவே அவர்கள் வீட்டிலே நமக்கு உறவு உண்டு என்று நினைத்தார். அது மட்டுமல்ல, இதற்கு முன்பாக போன கிறிஸ்மஸுக்கு ஃப்ரெண்டா இருந்தோமே, இந்த மாசம் இந்த கிறிஸ்மஸுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுங்க. ஒப்புரவாகுதல் இல்லாமல் கிறிஸ்மஸ் பண்டிகை இல்லை. அதையும் யோசிப்பாங்க. கிறிஸ்மஸ் சர்வீஸ் அன்னைக்கு அவங்க முன்னால் உட்காந்து நம்ம கடைசியில் உட்காந்துட்டாங்க. அவங்க இந்த வழியா போனா அந்த வழியா போயிடுறாங்க. யூ ஆர் அன்ஃபிட் டு செலிப்ரேட் கிறிஸ்மஸ். டோன்ட் செலிப்ரேட்.
நீ கிறிஸ்துவ செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு தகுதியை கொண்டாடாது. ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பு என்பது அது அனைவரோடும் நாம் ஐக்கியப்படுவது, அன்பு செலுத்துவது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையையும் சூரியனையும் அவர் என்ன பண்ணார்? வர்ஷிக்க பண்ணுகிறார். அவருக்கே பிரச்சனை இல்லை. ஆனால் நாமும் மற்றவர்களை அவ்விதமாக நினைக்க கூடாது. எல்லோருமேலும் அன்பு செலுத்த வேண்டும், எல்லோருக்கும் சத்தியம் சென்று சேர வேண்டும். அந்த சத்தியம் சென்று சேருவதற்கு இந்த பண்டிகை, இந்த வருடத்திலிருந்து அந்த ஒரு முடிவை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்படியே நாம் கொண்டாடுவோம். அனைவருக்கும் நன்றி. கிறிஸ்து ஜெயந்தி வாழ்த்து. தேங்க்ஸ்.